வாங்க நம்ம இன்னைக்கு எறா பிரியாணி செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 3, 4-5 தக்காளி, ஒரு 5-6 பச்சை மிளகா, எறா கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். பட்டை சோம்பு கிராம்பு ஒரு பாக்கெட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு கட்டு புதினாவை சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். பிரியாணி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஏலக்காய், பாஸ்மதி அரிசி. இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கோம். ஊற வச்சு இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஆகுது. அடுத்து நம்ம பிரியாணி செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நெய் ஆயில் ஊத்திக்கலாம். ஊத்திக்கிட்டு ஆனியன் நெய் 1 ஸ்பூன் ஊத்திக்கலாம். நெய் 1 ஸ்பூன். இப்போ நல்லா காயட்டும். எண்ணெயும் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிருச்சு. நெய் 2 பிரிஞ்சி இலை, பட்டை, அன்னாச்சி பூ, சோம்பு. இப்போ ஏலக்காய் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பொரிஞ்சுக்கட்டும். நல்லா பொரிஞ்சுக்கட்டும். இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் வதக்கியாச்சு. வெங்காயத்தை போடலாம். வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்குதுன்னு பாருங்க, வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப தக்காளியை கொட்டி வதக்கலாம். நல்லா தக்காளியை வதக்கிட்டு ஒரு 2 சைடு நல்லா தக்காளி வதங்கட்டும் டேஸ்டா. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா நம்ம இதில் சேர்த்துக்கலாமா? இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூனு, 2 ஸ்பூனு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு புதினா போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். புதினா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலாவை கலந்துக்கலாம். பிரியாணி மசாலா 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். நான் வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்க போறேன் காரத்துக்கு. காரம் தேவையானதை போட்டுக்கோங்க. வீட்டு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. இப்போ எல்லாத்தையும் கொட்டி நல்லா வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எறாவை போட்டுக்கலாம். எறா சீக்கிரம் வெந்துடும். அதனால எறாவை போட்டு கொஞ்சம் பெரட்டி விட்டுட்டு
பாத்தீங்களா, எறா பிரியாணி. நல்லா பிரட்டிட்டு இப்போ பாஸ்மதி அரிசினாக்கா நம்ம அளவா தான் தண்ணி வைக்க போறோம். எறா போட்டிருக்கோம். இப்போ வந்து 2 டம்ளர் தண்ணி அளந்து ஊத்திக்கலாம். ஏன்னா ரைஸ்லயும் தண்ணி இருக்குது, அதனால நம்ம எறா வேகிறதுக்கு மட்டும் 2 டம்ளர் தண்ணி ஊத்துறோம். பிரியாணிக்கு தேவையான தண்ணி 2 டம்ளர் ஊத்தி கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 5 செகண்ட் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 செகண்ட் கொதிக்கட்டும். செகண்ட் ஆயிருச்சு. நல்லா பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரைஸை போடலாம். நம்ம பாஸ்மதி ரைஸ் தான் போட்டிருக்கோம். போட்டுட்டு நல்லா ரைஸ் எல்லாத்தையுமே நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாத்தீங்களா, பிரியாணி வாசம் இப்பவே வந்துருச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 2 சைடு நல்லா வேகட்டும். அப்புறம் நம்ம தம்மு கட்டிக்கலாம். வாங்க, இப்போ 3/4 வேக்காடு பிரியாணி ரெடி ஆயிருச்சு. நம்ம இப்போ கால்வாசி வேகிறதுக்கு நம்ம தம்மு கட்ட போறோம். அடுப்பை குறைச்சு வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம இவ்வளவு தண்ணி ஊத்தி வச்சுக்கிட்டு இது மேல இப்ப நம்ம தூக்கி வைக்க போறோம். இப்போ தம்மு கட்ட வச்சிருக்கோம். தம் பிரியாணி தான் இது. இருக்கட்டும். இப்படியே ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் இப்படி இருக்கணும். இருந்தாதான் அந்த கால்வாசி பிரியாணி இந்த வெண்ணியோட ஆவியில போய் வேகும். அப்பதான் பிரியாணி ரெடி ஆகும். 7 நிமிஷம் ஆகட்டும். பிரியாணி தம் கட்டி வச்சிருக்கோம். தம் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம மீன் வறுக்கிறதுக்கு என்ன தேவையான மசாலான்னு நம்ம சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ தனியாத்தூள் ஒரு 2 3, நான் வீட்டு மசாலா தான் யூஸ் பண்ணுவேன், கடை மசாலா யூஸ் பண்ண மாட்டேன் மீன் பொரியலுக்கு. ஒரு 3 ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், மிளகுத்தூள் போட்டிருக்கேன் பாருங்க. மிளகுத்தூள் போட்டு மீன் வறுத்தா நல்லா இருக்கும். மிளகுத்தூள் 1 டீஸ்பூனு, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, போட்டுட்டு ஒரு லெமனை 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்களா. இதுல உள்ள விதைய எடுத்துட்டு நம்ம இப்போ புளிஞ்சு விட்டுறோம். மசாலாவை லெமன் புளிஞ்சு விட்டுட்டு இப்படி மசாலாவை நல்லா கிளறிக்கலாம். இருக்கிறதுக்கு பேஸ்ட் மாதிரி நல்லா மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம இதில் மீன் எடுத்து மசாலா தடவி கொட்டிக்கலாமா.
வாங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். 7 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிருச்சு. பிரியாணி சூப்பரா ரெடி ஆகி வந்திருக்கு. பாத்தீங்களா, அழகா வந்திருக்கு பிரியாணி. எறா பிரியாணி ரெடி ஆயிருச்சு. பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? பாத்தீங்களா, ஒன்னோட ஒண்ணு ஒண்டாம அழகா இருக்குது. எறா பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? எறா பிரியாணி இப்போ ரெடி ஆயிருச்சு. மீன் வறுவலும் ரெடி ஆயிருச்சு. வாங்க சாப்பிடலாம்.